ராமாயணத்திலே சுந்தர காண்டம் ஒரு புகழ்பெற்ற காவியம். சீதையை மீட்டு வந்து ராமருக்கு உதவிடவே அங்கதன் ஜாம்பவானும் சுக்ரீவன் படை தரவே அனுமானின் தலைமையிலே வானரப்படையுடனே விரைந்தனரே. அடையாளமாகவே தன் விரல் மோதிரத்தை அனுமனிடம் ராமருமே கொடுக்கின்றார். இலங்கை தீவினிலே சீதையும் இருப்பதையும் ஜடாயு சகோதரனும் கூறுகையில் அனுமன்னருவனே கடல்தாவு வீரனென இலங்கைக்கு சென்று வர அனுப்பினரே. மைனாகம் உபசரிக்க அரக்கியரை வதம் செய்து சமுத்திரத்தை தாண்டியுமே இலங்கை சென்றடைந்தாரே. அழகான இலங்கையிலே அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியம் அசோகவனத்தினிலே கண்டாரே. மரத்தடி ராமனையே தியானம் செய்யும் சீதாவையே கண்டு சித்தம் கலங்கினாரே ஆஞ்சநேயர் அனுமனுமே. சரிதம் சொல்லி கணையாடி தனை கொடுத்து சூடாமணி பெற்று கொண்டார் சுந்தர ஆஞ்சநேயர். அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்ததுடன் அனைவரையும் ஒழித்தாரே. திருமாஸ்திரத்தினாலே பிணைப்பட்ட ஆஞ்சநேயர் ராமனின் பெருமை சொல்ல வெகுண்டான் ராவணனுமே. ராமனின் செயலை கண்டு அவன் மேல் கோபம் கொண்டு எந்தடி அவனின் வாளுக்கென்றான் ராவணனு. வாலில் வைத்த நெருப்பினாலே வெந்ததே இலங்கையுமே. அரக்கனின் அரக்கேதனை அழித்தார் அனுமனுமே. அனுமதி ஆசியுடன் ஆகாய மார்க்கத்திலே ஆஞ்சநேயர் தாவி வந்தார். ஆராத சோகத்திலே ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் வணங்கியுமே சீதையை கண்டேன் என்றார். வைதேகி வணங்கி தந்த சூடாமணியை கொடுத்ததுடன் நடந்தவை அனைத்தையுமே கூறினாரே மாருதியே. மனம் மகிழ மாருதியை மார்போடனைத்து ராமர் மைதிலியை சிறைமிக்க மறுகணம் சித்தமானார். ஆழ்கடலில் அணையை கட்டி அனுமானும் இலக்குவனும் அடித்திட்டார் ராவணனை சிறை மீட்டார் சீதையையும். அயோத்தி சென்று ராமருமே அகிலம் புகழ ஆட்சி செய்தார். ராமனை சரணடைந்தோர்க்கு அவன் அருள் எந்நாளும் உண்டு. பரிபூரண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே கரம் குவித்து பணிக்கின்றோம் வரம் தந்து காப்பீரே. ராமாயணத்திலே சுந்தர காண்டம் ஒரு புகழ்பெற்ற காவியம். அனுமனின் ஆற்றல்களை அவனிக்கு
கலையும்